வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 9ஆம் வீட்டின் அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் இருந்து 10ஆம் வீட்டில் இருப்பதால் ராஜயோகம் போன்ற பலன்களை அடைவதோடு கிரகங்களின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களின் தற்போதைய வேலையில் மாற்றம் ஏற்படலாம். நீங்கள் பல முறை விண்ணப்பித்து உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த மாதம் உங்கள் விருப்பம் நிறைவேறும். 7வது வீடான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி தனது சொந்த ராசியிலேயே தங்கி உங்களை எல்லோரையும் விட முன்னிலையில் வைக்க முயற்சிகளை மேற்கொள்வார். சந்தையில் முன்னணியில் இருப்பதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து முன்னேற முயற்சிப்பீர்கள், மேலும் உங்கள் வேலையை விரைவுபடுத்துவீர்கள். 5வது வீட்டின் அதிபதியான சனி கிரகம் அதன் வக்ர நிலையில் 5ஆம் வீட்டில் இருப்பார். இது ஒருவரிடமிருந்து எண்ணெய் எடுப்பது போல இருக்கும். அதாவது சனி கிரகம் உங்களை மிகவும் கடினமாக உழைக்கும். நீங்கள் நினைவில் வைத்திருப்பது உங்களுக்கு எளிதில் புரியாது. எனவே நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும், அப்போதுதான் நீங்கள் ஏதாவது புரிந்து கொள்வீர்கள். 2ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் மாதத் தொடக்கத்தில் உங்கள் ஜாதகத்தில் 7வது வீட்டில் அமர்ந்து அங்கிருந்து உங்களின் 2ஆம் வீட்டை பார்ப்பார். குடும்ப வாழ்க்கையை பராமரிப்பதிலும் அவர் முக்கிய பங்கு வகிப்பார் போல. ஆனால் உங்களையும் உங்கள் வாழ்க்கைத் துணையையும் நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனால் குடும்பத்தின் சூழல் கெட்டு போகாமல் இருக்க உற்சாகத்திலும் கோபத்திலும் யாரிடமும் விரும்பத்தகாத வார்த்தைகளை சொல்லக்கூடாது. 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி தனது சொந்த ராசியில் தங்கி வலுவாக இருப்பார், ஆனால் நீங்கள் விரும்பிய பலன்களை பெறாத வக்ர நிலையிலும் இருப்பார். உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையில் இழுபறி நிலை ஏற்படும். மன இறுக்கம் மற்றும் எண்ணங்களின் வலையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளும் வகையில் உருவாக்கப்படும். இதன் காரணமாக ஏமாற்றமும் மந்தமான சூழ்நிலையும் ஏற்படலாம். இதன் காரணமாக உங்கள் காதல் வாழ்க்கையில் சில கடினமான நேரங்கள் இருக்கலாம். 8ஆம் வீட்டில் குரு இருப்பதால் உறவினர்களின் ஆதரவும் துணைவியின் பேச்சில் இனிமையும் இருக்கும். ஆனால் செவ்வாய்க்கு மேல் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனியின் அம்சம் காரணமாக வாழ்க்கைத் துணைவர்கள் உடல் ரீதியாக சில சங்கடங்கள் உணரலாம் மற்றும் அவர்களின் நடத்தையில் கசப்பும் கூடும். அவர் எரிச்சலடைவார், இது உங்களை பாதிக்கும். ஏனெனில் அவர்களின் நடத்தை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இருப்பினும் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 9ஆம் வீட்டில் அமர்ந்து ராஜயோகம் போன்ற பலன்களை தருவார். 11ஆம் வீட்டின் அதிபதியான சூரியனும் சுக்கிரன் கிரகத்துடன் இணைந்து உங்கள் நிதி நிலைமையை முன்னேற்றுவதில் முக்கிய பங்காற்றுவார். 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சுக்கிரனும் இருப்பார். இந்த வழியில் நீங்கள் சில எதிர்பாராத மற்றும் திடீர் நன்மைகளைப் பெறுவீர்கள். கேது பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பார் மற்றும் ராகு 6ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார். இதன் காரணமாக சில திடீர் பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றும் திடீரென்று குணமாகும், ஆனால் அது சில காலத்திற்கு பிரச்சனைகளையும் வலியையும் கொடுக்கலாம். பரிகாரம்: வெள்ளியன்று உங்கள் மோதிர விரலில் ஒரு சிறந்த தரமான ஓபல் ரத்தினத்தை வெள்ளி மோதிரத்தில் அணிய வேண்டும்.